மங்கள பட்டினில் மணக்கோலம் விவாகா வழங்கும் சுபமுகூர்த்த பட்டு தி சென்னை சில்க் டி நகர் வேளச்சேரி குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். கோதண்டராமர் கோயிலில் பிரதமர் மோடி வழிபட்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். தனுஷ்கோடியில் உள்ள கோதண்டராமர் கோயிலில் பிரதமர் மோடி வழிபட்டு வருகிறார். இந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். தனுஷ்கோடியில் உள்ள கோதண்டராமர் கோயிலில் பிரதமர் மோடி வழிபட்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். சிறப்புமிக்க தனுஷ்கோடி கோதண்டராமர் கோயிலில் பிரதமர் மோடி வழிபட்டு வருகிறார். இது குறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் வினோத்திடம் கேட்கலாம். வினோத், வணக்கம். தற்போது கோதண்டராமர் கோயிலில் பிரதமர் மோடி வழிபட்டு வருகிறார். அதற்கு பிறகு அவர் எங்கு செல்ல இருக்கிறார்? இது தொடர்பான விவரங்கள். வணக்கம். அதாவது தமிழகத்தில் ஆன்மீக பயணம் மற்றும் அரசு பயணமாக வந்துள்ள பிரதமர் மோடி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலை தொடர்ந்து நேற்று ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் சாமி தரிசனம் செய்தார். அதைத் தொடர்ந்து இன்று காலை அரிச்சல் முனைக்கு சென்ற பிரதமர் மோடி அங்கு கடல் நீரில் மலர்களை தூவி மரியாதை செய்ததோடு அருகில் இருக்கக்கூடிய கோதண்டராம சுவாமி கோயிலிலும் சாமி தரிசனம் செய்து வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது பக்தி பரவசத்தோடு பிரதமர் மோடிக்கு அங்க இருக்கக்கூடிய குருக்கள் தற்பொழுது ஆராதனை காட்டக்கூடிய சூழலில் அவருக்கு திருநீரையும் குங்குமமும் விட்டு அவர் மகிழ்ந்து வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம். இது அதாவது கோதண்டராம சுவாமி கோயில் என்பது ராமாயணத்தில் மிக முக்கியமான ஒரு பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது. ஏனென்றால் ராமர் சீதையை மீட்க ராமர் பாலம் கட்டிய இடம் அந்த அரிச்சல் முனை என சொல்லப்படுகிறது. அந்த அரிச்சல் முனை அருகிலேயே இந்த கோதண்டராம சன்னதி அமைந்திருப்பதால் இதுவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியாக உள்ளது. குறிப்பாக இங்குதான் ராவணனின் தம்பி விபூஷணருக்கு ராமன் பட்டம் சூட்டியதாக கூறப்படுகிறது. அதன்படி ஆண்டுதோறும் இன்றளவும் அதற்கான விழாக்கள் நடைபெற்று வரும் சூழலில் அந்த முக்கியமான ஒரு கோயிலில் தான் சுவாமி தரிசனத்தை பிரதமர் மோடி மேற்கொண்டு வருகிறார். இதற்காக ராமேஸ்வரம் மற்றும் தனுஷ்கோடி பகுதிகளில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் கோயில் அருகே அவர் சிறப்பு பூஜைகள் செய்யவும் திட்டமிடப்பட்டுள்ளது. அதற்கான ஏற்பாடுகளும் அங்கு தயார் நிலையில் இருக்கின்றன. ராமர் கோயில் சிறப்பு விழா நாளை நடைபெற உள்ள நிலையில் இங்கிருந்து தீர்த்தங்களையும் பிரதமர் மோடி அங்கு கொண்டு செல்ல இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஏற்கனவே ராமேஸ்வரம் கடலில் நேற்று அக்னி தீர்த்தம் கடலில் நீராடிய நிலையில் இன்றும் நீராடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் நீராடாமல் அந்த தண்ணீரை மட்டும் எடுத்துக்கொண்டு பிரதமர் மோடி செல்ல உள்ளதாக கூறப்படுகிறது. தற்பொழுது கோதண்டராமர் சன்னதியில் பிரதமர் மோடி வழிபட்டு அதன் தீர்த்தங்களை பெற்று பருகக்கூடிய காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம். இந்த நிகழ்வை தொடர்ந்து பிரதமர் மோடி அடுத்ததாக இங்கிருந்து ராமேஸ்வரம் ஹெலிபேடிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் மதுரை சென்று அங்கிருந்து அவர் குஜராத் செல்ல உள்ளதாகவும் கூறப்படுகிறது. அங்கு அடுத்து அவர் அரசு திட்டங்களை தொடங்கி வைக்கும் நிகழ்வுகளிலும் பங்கேற்க உள்ளார். மூன்று நாள் ஆன்மீக பயணமாக தமிழகம் வந்திருக்கக்கூடிய பிரதமர் மோடி தற்போது தனுஷ்கோடி கோதண்டராமர் கோயிலில் வழிபட்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இதை தொடர்ந்து பிரதமர் மோடி வேறு எங்கு செல்ல இருக்கிறார், அங்கு என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது, முழு விவரம். பிரதமர் மோடி வருகையை முன்னிட்டு ராமேஸ்வரத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. குறிப்பாக நேற்றே அவர் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் சாமி தரிசனம் செய்த நிலையில் அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டு முன்னதாகவே பக்தர்களுக்கு சாமி தரிசனம் செய்வதற்கு அனுமதி இல்லை என்று அறிவிக்கப்பட்டது. அதே போலதான் இன்று இவர் இங்கு தனுஷ்கோடி அருகே உள்ள கோதண்டராம சுவாமி கோயிலில் சாமி தரிசனம் செய்ய வருவதால் சுற்றுலா பயணிகள் மற்றும் வெளி மாநில பக்தர்களுக்கு இங்கு அனுமதி இல்லை என்று அறிவிக்கப்பட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. ஏனெனில் பிரதமர்
பிரதமர் மோடி நாளை ராமர் கோயில் திறப்பு விழாவில் பங்கேற்க உள்ள நிலையில் அதற்காக புனித தீர்த்தங்களை இங்கின்று எடுத்து செல்வதற்கான பணிகளில் அவர் ஈடுபட்டுள்ளார். குறிப்பாக ராமாயணத்தில் அயோத்தியின் சிவலிங்கம் ராமேஸ்வரத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக கூறப்படும் அந்த வரலாறும் இருக்கிறது. அதனால் பிரதமர் மோடி தற்பொழுது இந்த இடத்தில் சிறப்பு பூஜையில் ஈடுபட்டு இங்கிருந்து அக்னி தீர்த்தத்தையும் மற்ற தல தீர்த்தங்களையும் பிரதமர் மோடி ராமர் கோயில் கட்டப்பட்டுள்ள இடத்திற்கு கொண்டு செல்கிறார். அதைத் தொடர்ந்து அவர் பல்வேறு சிறப்பு பூஜைகளிலும் யாகங்களிலும் பங்கேற்ற தொடர்ந்து அவர் குஜராத் செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது கோதண்டராமர் கோயிலில் பிரதமர் மோடி வழிபட்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இதை தொடர்ந்து அவர் குஜராத் செல்ல இருப்பதாகவும் நீங்கள் கூறினீர்கள். இதை தொடர்ந்து அவர் அயோத்தி ராமர் கோவிலுக்கு எப்போ செல்ல இருக்கிறார்? நாளை பிரதிஷ்டையானது நடைபெறக்கூடிய நிலையில் அயோத்தி ராமர் கோவிலுக்கு அவர் எப்போ செல்ல இருக்கிறார்? அது தொடர்பான விவரங்கள். இன்று அவர் சென்றவுடன் நாளை தான் அவர் அயோத்தி ராமர் கோயிலுக்கு சென்று அங்கு நகரக்கூடிய பூஜைகளில் பங்கேற்க உள்ளதாக கூறப்படுகிறது. ஏனெனில் நாளை காலையிலிருந்து தான் அந்த பூஜைகள் தொடங்க இருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் மதிய வேளையில் தான் ராமர் சிலை பிரதிஷ்டை செய்யப்படும் நிகழ்வும் நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்னதாக ராமாயணத்தில் ராமருக்கும் ராமேஸ்வரத்திற்கும் முக்கிய தொடர்பு உள்ள ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய அரிச்சல் முனையில் தற்பொழுது பிரதமர் மோடி பார்வையிட்டு அதோடு அங்கு இருக்கக்கூடிய கோதண்டராம சன்னதியில் அவர் தொடர்ந்து வழிபாடு நடத்தி வருகிறார். இந்த சன்னதியில் ஆண்டுதோறும் விபூஷணருக்கு பட்டம் சூட்டிய அந்த நிகழ்வானது இன்றளவும் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலிலிருந்து ஸ்ரீராமரும் அதே போல சீதையையும் தங்க வாகனத்தில் அழைத்து வரப்பட்டு இங்கு ஆண்டுதோறும் அந்த விழாவானது வெகு விமர்சையாக நடத்தப்பட்டு வருகிறது. அதைத் தொடர்ந்து அந்த புராண கதைகளில் தொடர்புடைய இந்த முக்கிய கோயிலில் பிரதமர் மோடி வழிபாடு நடத்தியதுடன் நேரடியாக நாளை அங்கு ராமர் கோயிலிலும் அந்த புனித தீர்த்தத்தை கொடுக்க உள்ளார். அந்த புனித தீர்த்தம் மூலம் அங்கு ராமருக்கு சிலைக்கு அபிஷேகம் நடைபெற உள்ளதாகவும் கூறப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.